ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. இந்த விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் மனோஜும் ரோகிணியும் உள்ளே இருக்கிற விஷயம் மீனாவுக்கு தெரியாது. எப்படியாவது இந்த வண்டியை நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி பார்ப்பாங்க, பேசி பார்ப்பாங்க. ஆனால் யாருமே வந்துட்டு வண்டியை தர மாட்டாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்கு மீனா கால் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. உடனே முத்துவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்க கிட்ட முத்து பேசி பார்ப்பாங்க. டிராஃபிக் எஸ்ஐ வந்தால் தான் இது சரி பண்ண முடியும், அவர் வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. சரின்னு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா போலீஸ்கிட்ட இந்த 27 லட்சத்தை என்னால் தர முடியாது, உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜுக்கும் ரோகிணிக்கும் போலீஸ்காரங்க முன்னாடியே இருந்து சவால் விடுவாங்க. அதுக்கு ஜீவாவோட வக்கீல் இருந்துக்கிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜீவாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜீவாவும் அதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்துமே இந்த பணத்தை என்னால் தர முடியாது, அதுக்கு பதில் இவர் கூட 6 மாதம் நான் வாழ்ந்திருக்கேன், அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு, நான் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் இவர் எனக்கு பணம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட ஜீவா வாக்குவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க. மனோஜும் ரோகிணியும், நீ எங்களை ஏமாற்றிட்டு தான் போயிருக்க, மனோஜை ஏமாற்றிட்டு போன பணத்தில் நீ பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இங்கேயும் வந்துட்டு சொத்து வாங்குறதுக்கு இந்தியா வந்திருக்க, இந்த டைமில் நீ மாட்டியிருக்க, இதுக்கப்புறமும் உன்னை விட்டால் நீ உன்னை வந்துட்டு பிடிக்கவே முடியாது, அதனால் உன்னை விட முடியாது, என்னோட 27 லட்சத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாலும் போ அப்படின்னு சொல்லி மனோஜும் பயங்கரமாக வந்து பேசுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜீவா கொஞ்சம் கிட்ட பிடி கொடுக்காமலே வந்து பேசுவாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் வக்கீல் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிவிடுவாங்க, இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன், கேஸ் போட்டு இங்கேயே உங்களை தங்க வச்சுருவேன், இதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடே போக முடியாது அப்படி மிரட்டுவாங்க. அதை கேட்டு ஜீவாவும் பயந்துருவாங்க. போலீஸ்காரங்க வக்கீல்கிட்ட கொஞ்சம் அவங்க கிளைண்ட்கிட்ட பேசி என்னன்னு பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு தனியாக கூட்டிகிட்டு வெளியில் வருவாங்க. அப்போது முத்துவும் மீனாவும் வெளியில் டீ குடிச்சிட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பார்த்துடுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.